அத்துலோட இறந்து போனது. ஓகேயா, அத்துல் இறந்து போயிட்டாரு, பெங்களூரில் இருந்தார். நானும் பெங்களூரில் ஒரு 8 years ஒர்க் பண்ணேன். 2010 8 years ஒர்க் பண்ணினேன். ஸோ அதனால் எனக்கு சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கேஸஸ் 6 கேஸ் இருந்தது. என்னென்ன கேஸஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து டைவர்ஸ் கேஸு, அடுத்தது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், அடுத்தது சீட்டிங் கேஸஸ், பொய்யான சீட்டிங் கேஸஸ் வந்து எங்கள் ஃபாதருங்களா ட்ரிவாண்ட்ரமில் போட்டாங்க. அதுக்கப்புறம் கிரிமினல் கேஸ். இந்த டைவர்ஸ் கேஸ், இந்த டிவி கேஸ்லேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரெசிடென்ஷியல் ஆர்டர் வேறு தனி ஒரு கேஸ், அது ஒரு பெட்டிஷன், அது போட்டு வேறு வாங்கிக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா, என் தம்பி வீட்டில் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க 15 years. எங்களால் யாரும் எதுவும் கேட்க முடியாது, வெளியில் போகவும் சொல்ல முடியாது, விற்க முடியாது. அவங்களாலேயும் பிரதர்ஸ் நேமில் இருக்குது, அவங்களாலேயும் வந்து எதுவும் கேட்க முடியாது. எவ்வளோ வருஷம் போகும்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஸோ இந்த மாதிரியான டிவியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரெக்டாக சொல்லணும்னா ஆம்பளைங்களும் ஒரு பெரிய ஆப்பு வச்சுருக்காங்க. என்னென்ன எது சாதகமாக இருக்கோ லேடிஸ்க்கு அதை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு, இந்த 10 கை இருக்கும் தெரியுமா, அந்த 10 கை மாதிரி டிவியில் வந்து ரெசிடென்ஷியல் வாங்கலாம், மெயின்டெனன்ஸ் வாங்கலாம், அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லி அவங்கள வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம். இது வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து அவங்க பண்ணலை, பொய்யா தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேயா, நான் பெங்களூரில் இருக்கேன். நான் பெங்களூரில் இருக்கும்போது எப்படி டொமஸ்டிக் வயலன்ஸ் சென்னையில் பண்ண முடியும்? அவங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரி கேஸு. அவங்க சென்னையில் இருக்காங்க, எங்கள் வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறதுக்கு எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. தாம்பாளத்தில் வந்து வெத்தலை பாக்க வச்சு கொடுக்குறதுங்க நம்ம ஹிந்து சம்பிரதாயத்தில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே பணம் அடிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதில் நானே ஃபோட்டோஷாப் எக்ஸ்பர்ட்டு, எனக்கே ஆப்படிச்சிட்டாங்க. சார் நான் வந்து ஒரு 15 years சஃபர் ஆகிட்டு இருக்கேன் சார். ஓகேயா, டைவர்ஸ் பெட்டிஷன் நான் தான் போட்டது. ஸோ 15 years போயிட்டுருக்கு சார். எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறீங்க சார்? இதனால் சஃபர்னா, இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும், வேறு ஒரு ஊரில் இருக்கோம், ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்னொரு ஊருக்கு வரோன்னா அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு கிடைக்காது, அது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும், ஸ்டே. அதுக்கப்புறம் தூக்கம் வராது மெயினாக. ஏன்னா நமக்கு வந்து டிக்கெட்லாம் வந்து நமக்கு நைட்டு திடீர்னு ரேண்டமாக தான் நம்ம பிக் பண்ண முடியுமே தவிர முதல்லையே புக்கெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஒரு வாரத்துலேயே வந்து அடுத்த வாரம் ஹியரிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இம்மிடியேட்டாக நமக்கு டிக்கெட்லாம் கிடைக்காது. பெங்களூர் டு சென்னை சத்தியமாக கிடைக்கவே கிடையாது. அது முக்கியமாக இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் கிடைக்கவே கிடைக்காது. முக்கியமாக சில ஹியரிங்ஸ்லாம் வந்து ஃப்ரைடேஸ் வரும், சாட்டர்டேஸ் வரும். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஃப்ரைடே நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, ஃப்ரைடே டு பெங்களூர் டு சென்னைலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் கிடைக்காது. ஸோ அதனால் என்ன ஆகுனா, நாங்கள் பஸ்ஸில் நின்றுட்டே வரணும். ஜஸ்ட் இமேஜின் ஒரு 7 hours நின்றுட்டே வரணும். அந்த மாதிரிலாம் நான் நிறைய தடவை வந்திருக்கேன். தூக்கம் இருக்காது, சாப்பாடு இருக்காது, நேராக ஹியரிங் வந்து நின்று அந்த மாதிரிலாம் இருந்துட்டு நாங்கள் போயிருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹியரிங் உடனேலாம் முடியாது, ஃபுல் டே நடக்கிறதுனால அப்படியே நின்றுருக்கும், அந்த பேக் வெயிட்டோட அப்படியே நின்றுருக்கும். இதனால் பேக் பெயின் வரும், ஆப்வியஸ்லி டைம் ஆகும். ஸோ கேஸஸ்லாம் பழைய கேஸுங்கிறதுனால கடைசியில் போடுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, கடைசியில் அவங்க கூப்பிடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 55th கேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி நின்று அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு இது பண்ணணும். இதெல்லாம் வந்து ஆடட் சஃபரிங்ஸ். நமக்கு ட்ராவல் வந்து எப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணலாம். ரெகுலராக வந்து நான் பெங்களூர் டு சென்னை எவ்வளோ ட்ராவல் பண்ணேன்னு வழியில் இருக்கிற மரத்தை கேட்கலாம், அவ்வளோ அளவுக்கு போயிட்டு வந்துடுவேன் நான். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட சர்டன் கேசஸில் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு வாரத்திலேயே ஒரு 3 ஹியரிங்லாம் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு வாரம் 3 ஹியரிங், அடுத்த வாரம் 3 ஹியரிங், அதுக்கு அடுத்த வாரம் 3 ஹியரிங்னா பார்த்துக்கோங்க, ஒரு மாதத்தில் வந்து 3 + 3 + 3 6 ஒரு 12 to 13 ஹியரிங்ஸ் வந்து ஒரு மாதத்துலேயே வந்து வரக்கூடிய இது இருக்குது. ரிசல்ட் எனக்கு என்ன வந்ததுன்னா டிஸ்மிஸ் ஆச்சு, அவ்வளோதான்.